அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளி இரா பாண்டியன். விஞ்ஞான வளர்ச்சி என்பது போற்றத்தக்கதுதான். ஏனென்றால் மனிதனை விட கருவிகள் மிக திறமையாகவும் வேகமாகவும் பலமாகவும் வேலை செய்து வருகின்றன. எனவே அவை பாராட்டத்தக்கதுதான். இருந்தாலும் அந்த விஞ்ஞான வளர்ச்சியினால் இயங்கக்கூடிய கருவிகள் திடீரென்று தடைப்படும் போது அனைத்து வேலைகளும் தேங்கி போய் நிற்கின்றன. அப்படி தேங்காமலும் அதற்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்ளுதல் வேண்டும். ஏதோ விஞ்ஞானத்தால் கருவிகள் இயங்கவில்லை, அதனால் வேலைகள் தேங்கிவிட்டன என்று குறை சொல்வதை விட, விஞ்ஞானத்தால் கருவிகள் இயங்கவில்லை என்றாலும் அந்த தேங்கிய வேலையை சரி செய்வதற்கு இன்னொரு ஏற்பாடுகள் இருக்கின்றன என்ற அந்த ஏற்பாடுகளை நாம் அமைத்து கொள்ளுதல் வேண்டும். இப்படித்தான் வடகொரியாவில் மிளகு இடிக்கும் இயந்திரம் ஒன்று, அது மிளகு இடிப்பதற்காக அந்த ரோபோ உருவாக்கப்பட்டது. அதில் ஏதோ கோளாறு நடந்துவிட்டது போலும். உடனே மனிதனை மிளகு என்று எண்ணி மனிதனை தூக்கி சுத்திலியால் அந்த ரோபோ இடித்தது. இது எப்படிப்பட்ட காரியம்? இப்படி மனிதனின் வேலையை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயந்திரம் மனிதனையே கொல்லுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். ரோபோக்கள் தயாரிக்கும் போது, கம்ப்யூட்டர்கள் தயாரிக்கும் போது மிக கவனமாக அதை தயாரித்து வழங்குதல் வேண்டும். விஞ்ஞானம் என்பது வில்லங்கங்களும் விபரீதங்களும் ஏற்படாமல் இருந்தால் அது விடியல்தான். இல்லை என்றால் அது பொய் ஞானமாக மாறிவிடும். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.